சாதிய ரீதியிலான வன்கொடுமைகளை தடுக்க தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என்று இயக்குநர் ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்பொழுது முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வீடியோவை குறிப்பிட்டு ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். என்ற அந்த பதிப்பு மூலமாக மாதத்திற்கு ஒரு முறை கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு தமிழ்நாடு முதல்வர் பதிலளித்து அந்த காணொலிகளை அவருடைய எக்ஸலத்துல பதிவிட்டு வருகிறார். அந்த காணொலி பதிவு ரீட்வீட் செய்து ஒரு கேள்விகளை தமிழ்நாடு அரசை நோக்கி, முதலமைச்சரை நோக்கி இயக்குநரும் உள்ளம் பண்பாட்டு மைய நிறுவனமான பாரஞ்சித் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவுல தமிழ்நாட்டில் மிக கடுமையான சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் பங்கு தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும், கடந்த சில தினங்கள்ல மட்டும் பல வன்முறை சம்பவங்கள் தலித் மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்றும், இதை தடுக்க அல்லது குறைந்தபட்சம் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையாவது ஒப்புக்கொள்வீர்களா மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேள்வி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தங்கள் அமைச்சரவையின் கீழ் இயங்கும் ஆதிதிராவிட துறைகளுக்கும் தனித்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதைவிட வேறு முக்கியமான படிகள் இருப்பதால் நாங்கள் வேண்டுமானால் சமீப காலங்களில் தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம், நன்றி என இந்த பதிவுல பதிவிட்டிருக்கிறார். விரைவில் நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் தலித்துகள் மீது அண்டை காலங்கள்ல நடத்தப்பட்ட வன்கொடுமைகள் குறித்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருப்பதாகவும், சமீப தினங்கள்ல தலித்துகள் மீது பல்வேறு வன்முறை சம்பவங்கள் பங்குதடையின்றி நடைபெற்றிருப்பதாகவும், இது குறித்த இந்த விஷயங்கள் நடந்ததை ஒப்புக்கொள்வீர்களா என தமிழ்நாடு அரசை நோக்கி, தமிழ்நாடு முதலமைச்சரை நோக்கி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அண்மை காலமாக இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருவதாகவும், இது குறித்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்குமா என்பதை போன்ற கேள்விகளை இந்த பதிவின் மூலமாக முதலமைச்சரின் பதிவுக்கு ரீட்வீட் செய்திருக்கிறார் இயக்குனர் பாரதி. தகவலுக்கு நன்றி.